இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ராணி வேலு நாச்சியாருடைய வரலாறு. இன்றைக்கும் பெண் சுதந்திரம், பெண் சுயமரியாதைன்னு பேசிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டிலேயே இதுக்கான ஒரு விதையை விதைச்சவங்க தான் நம்ம வேலு நாச்சியார் அம்மா. 1730 ராமநாதபுரம் மன்னரான செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி அவருக்கும் முத்தால் அம்மாக்கும் ஒரே பெண்ணாக பிறந்தவங்க தான் நம்ம வேலு நாச்சியார் அம்மா. ஒரே பெண் பிள்ளையாக இருந்த பொழுதும் ஒரு ஆண் வாரிசு போல தான் வேலு நாச்சியார் அம்மா வளர்க்கப்பட்டிருக்காங்க. வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம், வில்லம்பு பயிற்சி, சிலம்பம்னு நம்ம வேலு நாச்சியார் அம்மா பயிலாத பயிற்சிகளே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற பல மொழிகளையும் கற்று தேர்ந்திருக்காங்க. சிவகங்கை சீமையுடைய 2வது மன்னரான முத்துவடுகநாத தேவரை தான் இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. முத்துவடுகநாத தேவர் ஆற்காடு நவாபுக்கு கப்பம் கட்ட மறுக்கிறதுனால ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயர்களும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முத்துவடுகநாத தேவர் கலையர் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும்பொழுது மறைந்திருந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த மறைமுக தாக்குதலில் முத்துவடுகநாத தேவர் நிகழிடத்திலேயே இறந்து போகிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு வேலு நாச்சியார் அம்மாவும் அவங்களோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் திண்டுக்கலுக்கு தஞ்சம் புகுறாங்க. 8 ஆண்டுகள் திண்டுக்கல்லையே தங்குறாங்க வேலு நாச்சியார் அம்மா. இந்த 8 ஆண்டுகளும் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்திற்கு முற்றிலும் தயாராகிறாங்க. மேலும் அப்பொழுது திண்டுக்கல்லை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்த மைசூர் சுல்தானான ஹைதர் அலி வேலு நாச்சியார் அம்மாவுக்கு காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கின்னு எல்லா விதத்துலையும் உதவி பண்ணியிருக்காரு. இது மட்டும் போதாதுன்னு உள்ளூர் மக்களையும் போருக்கு தயார் பண்ணியிருக்காங்க வேலு நாச்சியார் அம்மா. ஆண்கள் பெண்கள்னு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் போருக்கு தயாராகிருக்காங்க. இந்த போருடைய முக்கியமான தருவாயில் ஆங்கிலேயரை அழித்து தன் தாய்நாட்டை வேலு நாச்சியார் அம்மாவுக்கு மீட்டு கொடுத்தே தீருவேன்னு சொல்லி அவங்க பெண்படை தளபதியாக இருந்த குயிலி தன்னை தானே எரிச்சுக்கிட்டு ஆங்கிலேயர் வச்சிருந்த ஆயுத கிடக்குகளை குதிச்சிருக்காங்க. அவங்களுடைய இந்த உயிரிழப்பு படை தாக்குதல் வேலு நாச்சியார் அம்மா ஆங்கிலேயரை வீழ்த்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. இந்த போரின் வெற்றிக்கு பிறகு மறுபடியும் சிவகங்கை சீமையுடைய அரண்நிலை ஏறி ஆட்சி பண்ணியிருக்காங்க நம்ம வேலு நாச்சியார் அம்மா. முன்பு சொன்ன மாதிரி இன்றைக்கும் நம்ம பெண்ணுடைய சுதந்திரத்துக்கும் சுயமரியாதைக்கும் போராடிட்டு இருக்கும் பொழுது 18ஆம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்து சிவகங்கை சீமைக்கே ராணியாக இருந்து ஆட்சி பண்ணிட்டு இன்றளவும் வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க நம்ம வேலு நாச்சியார் அம்மா. மீண்டும் அடுத்த ஒரு வரலாறோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.